அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய 4 முக்கிய அமல்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் நாம் பின்பற்றுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அவனுடைய அருளும் நமக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய முதல் பாதுகாப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஒரு மனிதன் சுபுகுடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய அதிகாலை தொழுகையை ஜமாத்தோடு தொழுகுவது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபுகுடைய தொழுகையை தொழுகுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழ் வந்து விடுகிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழ் வந்து விடுகிறார். அதே போன்று இரண்டாவது பாதுகாப்பு, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சியி துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஅஹு மின் துகூலில் ஜன்னah இல்லா அய்யமூத். ஒவ்வொரு மனிதன் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுவார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு அவருடைய மரணம்தான் தடையாக இருக்கிறது. மூன்றாவது பாதுகாப்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால், செய்யுதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 6306வது ஹதீஸ் புகாரியில, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த இஸ்திக்ஃபாரை யார் ஒருவர் நம்பிக்கையோடு ஓதுகிறாரோ அதே நாளில் அவர் மரணமடைந்தால் அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார். யார் இரவில் ஓதி அந்த இரவிலே மரணமடைந்தாலும் அவர் சொர்க்கவாதி. ஆக இது அற்புதமான ஒரு பாதுகாப்பு. நான்காவது பாதுகாப்பு, பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் மாலையில் 3 முறை நாம் ஓத வேண்டும். அல்லாஹு தஆலா திடீரென்று ஏற்படக்கூடிய பேரிடர், சோதனை, தீங்கு இவைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். மாலையில் ஓதக்கூடியவருக்கு காலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், என்ற தீங்கும் ஏற்படாது. ஆக இந்த அமல்களை 4 முக்கியமான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த அமல்களை நம்முடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.